16வது ஸ்லோகம். லோகஹ ஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்ட திருஷ்டிஹி யஹ அர்த்தான் சம் ஈஹேத. நிகாம காமஹ அந்யோன்ய வைரஹ சுகலேஷ ஹேதோஹோ அனந்த துக்கம் ச ந வேத மூடஹ. லோகஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்ட திருஷ்டேர்யோர்தான் சமீஹேத நிகாம காம அந்யோன்ய வைர சுகலேஷ ஹேதோரனந்த துக்கம் ச ந வேத மூடா. போக சுகங்களை ஆசைப்படுறவாளுக்கு ஸ்ரேயஸோட மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயாசமாக்கும். அல்ப சுகத்துக்காக பரஸ்பரம் சண்டை போட்டுக்கிறவா அதனால உண்டாகிற ரொம்ப டீப்பான துக்கத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை, நினைக்கிறதும் இல்லை. பிரேயோ மார்க்கம் ஸ்ரேயோ மார்க்கம், இந்த ரெண்டு மார்க்கங்களை எடுத்து சொல்றார் ரிஷபதேவன். யஹ நிகாம காமஹா, ரொம்ப ரொம்ப அதியாசை பிடிச்சவன் ஆராக்குமோ அவன். ஸ்வயம் சொமேதையா அர்த்தான், அவன் ஆசைப்பட்ட விஷயங்களை ஆரோடு பிரேரணையும் கூடாதக்கே சம் ஈஹேதா, நன்னா ஆசைப்படவும் அதுக்காயிட்டான பிரயத்னங்களை செய்யவும் செய்வன். லோகஹா, அப்படி இருக்கிறவா இந்த உலகத்துல ஸ்ரேயசி ஸ்ரேயஸ்ல, அதானது மோட்சத்துல மோட்ச மார்க்கத்துல நஷ்ட திருஷ்டிஹி ஞான புத்தி இல்லாதவர்களாக்கும். அவளுக்கு ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைக்கிறதில்லை. பிரகிருதி விஷயங்களில குறுங்கி கிடக்கிற அவளுக்கு பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு கூடியும் ஆக்கிரகம் இல்லை. பிரபஞ்சத்துல மாயாவலயத்துல பந்திதர்களாயிட்டு இருக்கிற அவா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதில்லை, அதுக்கான முயற்சியும் எடுக்கிறதில்லை. அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களான பிரேயோ மார்க்கத்திலேயாக்கும் அவளுக்கு தாற்பயம். புருஷார்த்தங்களில டோப்பு மோஸ்டா இருக்கிற மோட்சார்த்தம் அப்படிங்கிற ஸ்ரேயோ மார்க்கத்தில் அவளுக்கு தாற்பயம் இல்லை. நமக்கு நாமே சத்ருவும் நமக்கு நாமே மித்திரவும் ஆகலாம். பிரேயஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணினானா, டெம்பரரியான சுகஜீவிதம் செலக்ட் செஞ்சானா, அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்கள் அப்படின்னு 3 புருஷார்த்தங்கள் வழி நமக்கு நாமே சத்ருவாகலாம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் தொடரும். ஸ்ரேயஸ நம்ம செலக்ட் பண்ணினானா டோப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம் கிடைக்கும். பிரவருத்தி மார்க்கம் வழி நிவர்த்தி மார்க்கம் கிடைக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஞானமில்லாத அஜ்ஞானிகள் பிரயோ மார்க்கத்தை ஸ்வீகரிக்கிறா, ஞானிகள் ஸ்ரேயோ மார்க்கத்தை ஸ்வீகரிக்கிறா. ஸ்ரேயோ மார்க்கம் அப்படின்னா மோட்ச மார்க்கம். அடுத்தவாளுக்கு நேர்வழி சொல்லிக் கொடுக்கவும் ஞானிகள் செய்யறா. சுகலேஷ ஹேதோஹோ, நிஸ்சாரங்களா இருக்கிற சுகங்களை கொடுக்கிற விஷயங்களுக்காயிட்டு அந்யோன்ய பரஸ்பரம் வைரஹா சத்ருக்களாயிட்டு பவிக்கிறா. மூடஹா ஞானமில்லாத்தவா அனந்த துக்கம் சா டோப் மோஸ்ட் துக்கம் அப்படிங்கிறதும் நவேதா அவா தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. இந்த நிஸ்சார சுகங்களை கொடுக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான துக்கத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை அவா தெரிஞ்சுக்கிறது இல்லை. டெம்பரரியான சுகசிந்தனை மட்டும்தான் அவளுக்கு உள்ளது. ரொம்ப பெரிய பெரிய துக்கங்கள் இதனால வரும் அப்படின்னு அவா தெரிஞ்சுக்கவும் இல்லை, அதுக்கான முயற்சி எடுக்கிறதும் இல்லை. லோகஹ ஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்ட திருஷ்டிஹி,
அர்த்தான் சமீஹேத நிகாம காமஹ அந்யோன்ய வைரஹ சுகலேஷ ஹேதோஹோ அனந்த துக்கம் ச நவேத மூட்டஹா. துக்கங்கள் இல்லாம பண்ற மோட்சத்தோடு மார்க்கம், ஸ்ரேயோ மார்க்கம் கണ്ടെத்துறதுக்கு சாதிக்காதக்கு ஜனங்களெல்லாம் நஷ்ட திருஷ்டிகளாயிட்டு வாழறா. அதனாலேயே ஒருபோதும் ஒடுங்காத்த ஆக்கிரகங்களுமாயிட்டு பௌதிகமான சுகங்களை தேடிண்டு நடக்கிறான். ரொம்ப சின்ன சுகத்துக்காயிட்டு பரஸ்பரம் வைரத்தை வளர்த்தரா. அப்படி சர்வ நாச ரூபமான எண்டில்லாத துக்கத்துக்கு வழியுண்டாகவும் செய்யறது. குழந்தைகளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார், நான் பரம சத்தியத்தை தெரிஞ்சுட்டேன், அந்த பரம சத்தியமாயிட்டே நான் பவிச்சுட்டேன். அகம் பிரமாஸ்மி, எல்லா பிரபஞ்ச கடகங்களிலேயும் நான் உள்ளேயும் வெளியிலையும் ரொம்பி நிற்கிறேன். அந்த நிலைமையிலேயே நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஓரோ ஸ்டெப்பு உங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிறதையும் அப்படி பாவனை செஞ்சுட்டு கர்மங்கள் எல்லாம் பகவானா இருக்கிற என்னோட பூஜை ஆயிட்டு இருக்கணும். நான் பரம்பொருள் தான் அப்படிங்கிற பாவத்தை அடைஞ்சவனாக்கும் அப்படின்னு ரிஷபதேவன் சொல்றார். அப்படியாக்குமானா இப்ப பேசுறது பரம்பொருளாக்குமே. மனசாலையும் வாக்காலையும் சரீரத்தாலையும் மனசாவாஜா கர்மனா செய்யற எல்லாம் போதரூபனா இருக்கிற என்னோடு ஆக்டிவிட்டிஸ் தான். இது உறுதி பண்ணலை அப்படின்னாக்கா சம்சார ரூபமான மகா விமோகத்திலிருந்து ரட்ச கிடைக்காது. புத்திரர்களை இப்படி பிரம்மதத்துவம் உபதேசிச்சு கேட்க வச்சுட்டு ரிஷபதேவன் பிரம்மஸ்வரூபனாயிட்டே பூமியில சுற்றி திரியறதுக்கு தீர்மானம் பண்ணினார். மூத்த புத்திரனான பரதனை சக்கரவர்த்தியாயிட்டு அபிஷேகம் பண்ணினார். தொடர்ந்து அவதூத வேஷம் தெரிச்சுண்டு கிரகத்திலேருந்து வெளியில கடந்தார். எல்லா பந்தங்களும் உபேட்சிச்சு உன்மத்தன மாதிரி நடந்தார். ஆகாசம் அப்படிங்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் அத வஸ்திரமாயிட்டு தரிச்சுண்டு அப்படின்னாக்கா நக்னனாயிட்டு பாரி பறக்கிற கேசபாரத்தோடு கூடிட்டு சரீரத்தை மறந்து பிரம்மரூபனாயிட்டு சஞ்சரிச்சார். ஜட உன்மத்த அந்த மூக பதிர பாவத்துல அவதூதனாயிட்டு நடந்தார். அடுத்தவா பேசுறதுக்கு முயற்சி பண்ணினாலும் திரும்ப ஒண்ணுமே பேசாம மௌனம் ஆச்சரிச்சார். கிராமங்களும் நகரங்களும் பல பல பூப்பிரதேசங்களும் கடந்து போச்சு. பிரம்ம தேஜஸால சரீர அவயவங்கள் ஜொலிச்சுது. சதா முகத்துல புன்னகை விளையாடித்து கிரமேண ஜடாமுடி வளர்ந்தது. அப்படி ரொம்ப சந்துஷ்டனாயிட்டு நடமாடினார். நடுவுல நடுவுல பெரும்பாம்போடு பிரவൃத்தியை ஸ்வீகரிச்சார். நிறைய நாளைக்கு பூமியிலேயே படுத்துட்டு இருப்பார். அஜகர விருத்தி ஸ்வீகரிச்சுண்டு படுத்த இடத்துலயே கிடைக்கிறத சாப்பிடுவர். கிடைக்கிறத வாயில ஆறாது விட்டு கொடுத்தா அதை குடிப்பார். படுத்த இடத்துலயே மூத்திரமும் மலவும் எல்லாம் விசர்ஜிப்பார். ரிஷபதேவனோடு மலமூத்திரங்கள் 4 பக்கத்திலையும் அதிதூரம் வரைக்கும் ரொம்ப தூரமா இருக்கிற இடங்கள் வரைக்கும் சுகந்தத்தை பரத்திட்டு
ഇടതടവില്ലാതെക്ക് ബ്രഹ്മഭാവം അവരിലെ പ്രകാശിച്ചു നിന്നത് இந்த അവസരത്തില് അണിമാ മഹിമ തുടങ്ങിയ അഷ്ട ഐശ്വര്യ സിദ്ധികൾ അവരെ தேடிண்டு ஓடிண்டு வந்தது நான் முன்னாலேன்னு. ஆனா அதெல்லாம் அவர் திரும்பி பார்க்கறதுக்கு கூடியும் முயற்சி பண்ணலை. இந்த கட்டம் வந்து சேர்ந்தோனே പരീക്ഷിത്ത് ശ്രീശുകൻ കിட்ட കേട്ടാർ, മുനെ ജ്ഞാനാഗ്നിയിലെ കർമ്മബീജം മുഴുവൻ എരിച്ചു കളഞ്ഞ ഒരു ബ്രഹ്മനിഷ്ഠനുക്ക് യോഗസിദ്ധികൾ എந்த ഒരു തൊന്തരവും ഉണ്ടാക്കാതെ ഇരുന്നിട്ട് കൂടെ എന്നத்துக்காக்கும் ரிஷபதேவன் அதெல்லாம் அவாய்டு பண்ணினது அப்படின்னு கேட்டார். ஸ்ரீசுகன் அதுக்கு பதில் சொன்னார், ராஜாவே நீங்கள் சொன்னது சரியாக்கும், இருந்தா கூட ஒரு ஸ்திரதையும் இல்லாத இந்த மனசை மகாத்மாக்கள் நம்ப மாட்டா. பிரலோபனங்களுமாயிட்டு வந்து சேர்ற ஒரு சடகிராதனை அப்படிங்கிற மாதிரி பக்கத்திலேயே சேர்த்திக்க மாட்டா. இந்த மனசு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பு கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும், அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓடி நடக்கிற சுபாவத்தோடு கூடி இருக்கிற ஒன்னாக்கும். இந்த மனசை ஒருபோதும் நம்ப கூடாது, மனசோடு கூட கூட்டு சேரக்கூடாது. தபசு செய்யற யோகிகளை கூடியும் இந்த மனசு யோக பிரஷ்டனாக்கிடும். சதா இந்த மனசு ஆக்கிரகங்களுக்கு வழியை திறந்து விடும். தொடர்ந்து ஆக்கிரகத்துக்கு பின்னால வர லோபமோகங்களை இந்த மனசு സ്വീകരിക്കും. எல்லா சத்துருக்களையும் கூப்பிட்டு வருத்தும். ஷட்விகாரங்களாயிருக்கிற சத்துருக்கள் மனசுக்குள்ள ஏறி வரும். பாசம் கடந்து செல்லற ஒரு யோகிய இந்த மனசு சீட்டு பண்ணும். அதனால மனசை ஒருபோதும் நம்பக்கூடாது. அப்படின்னு உபதேசம் பண்ணினார் ரிஷபதேவன். 17வது ஸ்லோகம். கஹ தம் ஸ்வயம் தது அபிஜ்ஞஹ விபஸ்சித் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானம் திருஷ்ட்வா புனஹ தம் சக்ருணஹ குபுத்திம் பிரயோஜயேத் உத்பதகம் யதா அந்தம். கஸ்தம் ஸ்வயம் ததவிஜ்ஞோ விபஸ்சேதவித்யயாம் அந்தரே வர்த்தமானம். கஸ்தம் ஸ்வயம் ததவிஜ்ஞோ விபஸ்சேதவித்யயாம் அந்தரே வர்த்தமானம். திருஷ்ட்வா புனஸ்தம் சக்ருண குபுத்திம் பிரயோஜயேதுத்பதகம் யதாந்தம். ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற ஞானியான ஒருவன் வழி தவறி நடக்கிற கண்ணு காணாதவன மாதிரி அவித்யில இருக்கிற ஒருத்தனை அந்த அவித்யிலேயே தள்ளி விடுவனா? பிரவிற்த்தி நிவிற்த்தி மார்க்கங்களை தெரிஞ்சவாளாக்கும் ஞானிகள். சத்சங்கம் வழி சத் சிந்தன வழி நன்ன ஞானம் வந்தவாளாக்கும் ஞானிகள். ஞானிகள் தது அபிஜ்ஞஹா பிரகிருதி அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னும், பரபிரம்மம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னும் ஸ்வயம் அபிஜ்ஞஹா நன்னா தன்னைத்தான் அப்ராக்சிமேட் ஆயிட்டு தெரிஞ்சவாளாக்கும். பரம்பொருளை பூர்ணமாயிட்டும் தெரிஞ்சவா ஆரும் இல்லை. தெரிஞ்சதான விஷயங்களை அடுத்தவாளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
எந்த ஒரு வித்யா இருந்தாலும் அந்த வித்யை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் தெரிஞ்சுட்டேன் ஆறுகிட்டையும் சொல்லண்டாம் அப்படின்னு செல்ஃபிஷ் ஆயிட்டு யாரும் சிந்தனை பண்ணக்கூடாது. விபஸ்சித் விவேக புத்தி இருக்கிற ஞானி, சகிருணஹா காருண்யத்தோடு கூடின ஞானி, அவித்யாயாம் அஜான புத்தியோடு அந்தரே நடுவுல வர்த்தமானம் பிரவர்த்திக்கிற லௌகிக தால்பரியங்களுக்காயிட்டு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற சிந்தையோடு கூடிட்டு ஓட்டப்பாய்ச்சல் நடத்துறவாளோடு நடுவுல பிரவர்த்திக்கிறவன குபுத்திம் தம் சத்புத்தி அதானது ஈஸ்வர சிந்தனை இல்லாதவன, அவனை சச்சிந்தை இல்லாத அவனை, ரஜோகுண தமோ குணங்கள் இருக்கிற அவனை தர்மசாஸ்திரங்களில் சொல்லுற மார்க்கங்களால ரஜோகுண தமோ குணங்களை இல்லாம பண்ணி சத்புத்திக்கு பிரவேசிக்காத அந்த அஜான புத்திய குரு உபதேசப்படி பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து ஞான மார்க்கத்துக்கு பிரவேசிக்காத அவனை, நேர்வழிக்கு சிந்திக்காத அந்த அஜான புத்தி இருக்கிற அவனை, அஜானியா இருக்கிற அவனை உத்பதகம் ஸ்ரேயோ மார்க்கத்துல சஞ்சரிக்காதக்கி பிரயோ மார்க்கத்துல சஞ்சரிக்கிற வழிதெற்றி போன அவனை, அந்தம் யதா கண்ணு காணாத்தவனை திருஷ்டுவா பார்த்துட்டு அவன் வழி தப்பியாக்கும் போறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டும் புனகா மறுபடியும் பிரயோஜன ஏது பிரயோஜனம் ஏது அந்த வழியிலேயே போகிறதுக்கு அனுமதிக்கலாமா? கண்ணு காணாத்தவன் வழி தவறி நடக்கிறான் அப்படின்னு கண்ணு காணறவனுக்கு பார்த்தா தெரியுமே. அப்படியாக்குமானா தா முன்னால ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அவன் இப்ப விழுந்துடுவன் அப்படின்னு கண்ணு காணறவன் பார்த்துட்டு பேசாம இருக்கலாமா? தவறான வழியில சஞ்சரிக்கிறவாளுக்கு நேர்வழியில சஞ்சரிக்கிறவா நேர்வழி உபதேசிச்சு கொடுக்கறதுக்கு பாத்தியஸ்தராக்கும். தவறான வழியில சஞ்சரிக்கிறவாள சத் உபதேசம் செஞ்சு நேர்வழிக்கு கொண்டு வரேண்டது மனுஷ தர்மமாக்கும். பேசாம பார்த்துட்டு நின்னாலும் அது பாப கர்மமாக்கும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் புண்ணியம் புண்ணியம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சு செஞ்சானாலும் தெரியாம செஞ்சானாலும் பாபம் பாபம் தான். தெரிஞ்சு சாப்பிட்டானாலும் தெரியாம சாப்பிட்டானாலும் விஷம் விஷம் தான். தெரிஞ்சு சாப்பிட்டானாலும் தெரியாம சாப்பிட்டாலும் மருந்து மருந்து தான் அப்படிங்கிறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். புத்திரர்களானாலும் சிஷ்யர்களானாலும் தவறு பார்த்தானா சுட்டி காட்டணும், அது மஸ்டாக்கும். சாமதான பேத தண்டங்கள் வழி நேர்வழிக்கு கொண்டு வரவும் வேணும். பதினெட்டாவது ஸ்லோகம். குருஹு ந சஹ ஸ்யாத் ஸ்வஜனோ ஸ்வஜனஹ ந சஹ ஸ்யாத் பிதா ந சஹ ஸ்யாத் ஜனனி ந सा स्याद दैवं न तद स्याद न पदिः च सह स्याद न मोजयेद यः सम उबेद मृत्युम् गुरोर्न स स्यात् स्वजनो न स स्यात् पिता न स स्यात् जननी न सा स्यात् दैवं न तत् स्यात् न पदिश्च सस्यान्न मोजयेत् यः समुपेद मृत्युम्. இந்த பிரபஞ்சத்திலேருந்து கரகயறதுக்கு ஹெல்ப் பண்ணாத ஏதொரு குருவும் குரு கிடையாது, ஏதொரு மித்திரவும் மித்திரமில்லை, ஏதொரு அப்பாவும் அப்பா கிடையாது, ஏதொரு அம்மாவும் அம்மா கிடையாது, ஏதொரு தெய்வமும் தெய்வம் கிடையாது, ஏதொரு பர்த்தாவும் பர்த்தாவும் கிடையாது. அடுத்தவாழ இந்த சம்சார சாகரத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு
ஞான உபதேசம் தெரிஞ்சிட்டு அது அடுத்தவாளுக்கு உபதேசிக்காம இருக்கிறவா அவ என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவி வேஸ்ட். சம்சார சக்கரத்திலேருந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற படுகுழியிலேருந்து, சம்சாரம் அப்படிங்கிறது இங்க பிரகிருதி, பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட பிரகிருதி. பிரகிருதியில எல்லாம் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டவை ஆக்கும். இந்த பிரகிருதி அப்படிங்கிற படுகுழியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாத ஒருவன் குரு கிடையாது, அப்பா கிடையாது. அது மட்டும் இல்லை, அவன் அம்மாவும் இல்லை, தெய்வமும் இல்லை, பர்த்தாவும் இல்லை. ரிஷபதேவனாக்கும் இங்க உபதேசங்களை பண்ணிட்டு இருக்கார் பகவான் விஷ்ணுதான் ரிஷபதேவன். அதனால விஷ்ணு பகவான் ஆயிட்டு இங்க அந்த சதஸ்ல உபதேசங்களை கொடுத்துட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். யஹா ஆராக்குமோ സം ഉപേദ മൃത്യു നന്നാ മൃത്യുവെ പ്രാപിக்கிறவன். ஜனனம் இருக்கு அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சிதம். எல்லாரும் மரணத்தை நன்னாயிட்டு பிராபிக்கிறவாளாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நல்ல ஆரோக்கிய திருடதை இருக்கிறதையே பகவத் திருவிளையாடல் கதைகளை கேட்டு படிச்சு படிப்பிக்கிறதுக்கு சாதிச்சானா மரண நேரத்திலேயும் பகவத் சிந்தனை மனசுல வந்து சேரும். நீண்டு நிவர்ந்து கிடக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம பகவானை മനസ്സിലെ ധ്യാനിക്കണം. വിളക്കേറ്റി വെച്ച് നാമം ജപിக்கிறதுக்கு സാധിച്ചാനാ അന്തിമ കാലത്തിലെയും ഭഗവാനോട് തിരുനാമം നാക്കില വരും. இருக்கிறதுலயே பெரிய ஆபத்தான மரணத்திலேந்து நித்திய நிவர்த்தி கொடுக்கிறவாளாக்கும் யதார்த்த ஞானி. பகவத் திருரூபம் மனசுல மரணகாலத்துல தெளிஞ்சு வரும். அப்படி இருக்கிறவாளுக்கு அதனாலேயே ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாமவும் செய்யும். மிருத்யுவை பிராபிக்கிற எல்லாரும் யஹ சமுபேத மிருத்யு மிருத்யுவை பிராபிக்கிற அத்தனை பேரும் எல்லாரையும் நமோஜயேது மோஜிப்பிக்காம இருக்கிறவா, அவளுக்கு மோட்ச மார்க்கம் சொல்லி கொடுக்காம இருக்கிற ஞானி சஹா அப்படி இருக்கிறவன் குருஹூ நஸ்யாது குருவாக இருக்க மாட்டான். ஆபத் பாந்தவனாக்கும் பகவான் எல்லாரையும் ஆபத்திலேந்து காப்பாத்துங்கோ அப்படின்னு பகவானே இங்க உபதேசத்தை பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சஹா அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம், சா அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம், தது அப்படின்னா பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். சஹ குருஹூ நஸ்யாது இந்த பிரகிருதியிலேந்து உயிரினங்களை ஜீவாத்மாவை மோட்ச மார்க்கத்துக்கு கொண்டு செல்லாத குரு குரு கிடையாது. அப்படி இருக்கிறவன் குருவாக மாட்டான். சஹ ஸ்வஜனஹா ஸ்யாத் அப்படி அடுத்தவாளை ஹெல்ப் பண்ணாதவன் பந்துவாக மாட்டான். சஹ பிதா ந ஸ்யாத் அப்படி நல்ல புத்தி உபதேசிச்சு கொடுக்காதவன் அப்பாவாக மாட்டான். சா அவள் ஜனனீ ந ஸ்யாத் அம்மாவுமாக மாட்டா. தது அப்படி இருக்கிற பரம்பொருள் தெய்வமும் ஆக மாட்டார். சக பதிகி அப்படி இருக்கிற பர்த்தா பதிகி ந பதிகி பதிகி ந ஸ்யாது கணவரும் ஆக மாட்டார். ஆறுதான் ஆகட்டும் இந்த சம்சார சக்கரத்திலேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாத ஒருவன் குருவாகவோ மித்திரமாகவோ பிதாவாகவோ மாதாவாக
பிதாவாகவோ தெய்வமாகவோ பர்த்தாவாகவோ இருக்கிறதுக்கு சாதிக்காது. இங்க தது அப்படிங்கிற சப்தம் பரம்பொருளை குறிக்கிறத விடையும் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சகாம ரூபம் எடுத்த தெய்வங்களை குறிக்கிறது. பகவான் நமக்கு நேர்வழி மனசுல தோண வச்சு நம்மளை அந்த சத்வழிக்கு நயிக்கத்தான் வேணும். சகாம ரூபத்திலே இருக்கிற விஷ்ணு பூலோகத்துக்கு இறங்கி வந்து ரிஷபதேவனாயிட்டு அவதரிச்சு இங்க உபதேசத்தை கொடுக்கறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம்.